அருண் சார் படத்தில் யூஸ்வலாகவே விமனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் இருக்கும். ஆக்ஷன் படம் ஐவ் ஜஸ்ட் இந்த படத்தில் தான் ஐவ் ட்ரைட். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம், பீப்புள் ரியலி லைக் மீ இன் தட் வே. ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் இந்த மாதிரி. டீசரில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு க்ரௌட். இட் இஸ் நாட் ஈஸி டு ஒருத்தங்களுக்கு காஸ்டியூம் பண்ணுறதே இட்ஸ் அ வெரி பிக் திங். அதுவும் அவ்வளோ ஒரு 700 ஒரு 1000 பேர் ரெண்டுமே ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது. லைக் அயலான் அண்ட் கேப்டன் ஹவ் டு ஃபீல் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் என்னன்னா, அது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக அந்த மாதிரி ஒரு படம் இல்லையா, ஏலியன். அந்த திஸ் இஸ் பீரியட் 1930s. Yes, so it's like that. The making of the war scene அப்படின்றது ஒன்று இருக்குது. ஒரு 700 மேலே அவ்வளோ சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி எல்லாம். ஆக்சுவலி we were shooting in குற்றாலம். felt like நாங்கள் எல்லாம் ஒரு மினி ஒரு ஸ்காட்லாண்டில் இருந்த மாதிரி. It was not easy to shoot such a big sequence. Of course ஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லைவாக சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் அவ்வளோ பண்ணக்கூடாது சொல்லிட்டு they put in so much effort. எல்லாம் ஒரு பாம் பிளாஸ்ட்டு, அந்த லாரி இதெல்லாம் வந்து டாப்பில் ஆகிற இது விஷயங்கள் எல்லாமே இட் வாஸ் ரியலி ஷார்ட் அண்ட் இட் வாஸ் ஒரு ரியல் ஸ்டண்ட். இந்த படத்தில் என்னோட ப்ரெசன்ஸ் எனக்கு பிடிக்காது. மேபி மேக்கப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு காட்டின விதமாக இருக்கலாம். சில இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் இட் கேன் பி பெட்டர், இட் குட் ஹவ் பின் பெட்டர். குரூப் சாட் ஆர் டைரக்ட் மெசேஜஸ்? ஐ டோன்ட் லைக் மெசேஜிங். லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் ஆர் கேஷுவல் டேட்டிங்? Long term relationship. And who would you fall for? Red flag guys or green flag guys? Actually, it's a tricky question. So, green flag, of course. But sometimes the red flag and தெரியுதுக்கு முன்னாடி you would have fallen. Introvert or extrovert boyfriend? Extrovert. ஒரு விஜே ஆர்ஜே மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் ஓகே. ட்ரான்சிஷன் நடந்திருக்கு. அது ரொம்ப பெரிய ட்ரான்சிஷனாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு போல்டான கையில் ஒரு கன்னை வச்சு ஷார்ட் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஹீரோ, ஒரு போல்ட் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ட்ரான்சிஷன் நடந்தது எப்படி அண்ட் how long does it take? I don't know if just 2019 was my first film. இப்போ 2024 ஆக போகுது, almost 5 years. ட்ரான்சிஷன்னா மேபி எனக்கு கிடைச்ச கேரக்டர்ஸ், கிடைச்ச படங்கள், maybe that's the transition. I don't know if I have transitioned, but the stories and the characters that I've done has transitioned me. Maybe இத்தனை நாள் பண்ணதில் நான் I've learned this or changed this அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது என்னவா இருக்கும்? Of course, you learn to tackle so many people. That is there. That's a very big thing that you need to have in the society that we are living. Patience and நிறைய as a human I've நிறைய mold என்னைய நானே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்டிங் வைஸ் அஃப்கோர்ஸ் நடிக்க தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இல்லையா. ஐ திங்க் ஐம் ஸ்டில் லேர்னிங். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது அதில் செம்ம ரகடாக இருந்தது மேம். லைக் நாங்கள் பார்க்காத ஒரு பிரியங்கா மோகனாக இருந்தது. அண்ட் இந்த போஸ்டரில் பார்க்கும்போதுமே ரகடாக நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ஃபிலிமில் உங்களோட ரோல்ன்றது, ஃபீமேல் இம்பார்ட்டன்ஸ்ன்றது இதில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அருண் சார் படத்தில் யூஸ்வலாகவே விமனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் இருக்கும். அண்ட் இந்த படத்துலையும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான் என்னோட கேரக்டர். அண்ட் I really loved playing it. I'm so glad I did it. ஆனால் இங்கே பார்க்கும்போது நாங்கள் ட்ரெய்லரில் பார்த்து அவங்களாம் இங்கே எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாக டிராஸ்டிக் சேஞ்சாக. அண்ட் அகெயின் டாக்கிங் அபவுட் காஸ்டியூம்ஸ், ஒரு பீரியாடிக் ட்ராமா அப்படிங்கும்பொழுது உங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் பேசப்படுற அளவுக்கே இருக்குது. ஒரு பீரியட் படம்னு சொல்லும் போது அஃப்கோர்ஸ் the current situation கிடையாது. ஸோ திஸ் it will need a lot of research. ஸோ ஒரு 1930s அந்த இதில் அஃப்கோர்ஸ் ஸோ மச் ரிசர்ச் அண்ட் எஃபர்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் they have put in. அண்ட் எஸ்பெஷலி காஸ்டியூம்னு சொல்லும் போது அந்த டைமில் என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் எல்லாமே ஒரு ஏஜ்டாக தெரியணும், பிகாஸ் ஆர் மூவி ரிக்வயர்டு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கிடையாது. அண்ட் ஆல்சோ க்ரௌட், நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு க்ரௌட். இட் இஸ் நாட் ஈஸி டு
ஒருத்தங்களுக்கு காஸ்டியூம் பண்ணுறதே இட்ஸ் அ வெரி பிக் திங். அதுவும் அவ்வளோ ஒரு 700 ஒரு 1000 பேர் க்ரௌடெல்லாம் அது அவங்க எல்லாருக்குமே அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி காஸ்டியூம்ஸ் கொடுக்குறது அது ரொம்ப ஆத்தென்டிக்காக ஒரிஜினலாக பண்ணோன்னு பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ரியலி ஹார்ட் அண்ட் ஐம் ஷூர் இட் வாஸ் ரியலி ஹார்ட் ஃபார் தெம். யுவர் ப்ரீவியஸ் கோஸ்டார்ஸ் ஃபிலிம் அண்ட் இப்போ நீங்கள் நடிச்சிருக்க இந்த படம் ரெண்டுமே ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது, லைக் அயலான் அண்ட் கேப்டன் மில்லர். ஹவ் டு ஃபீல், எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் குட் திங். இட்ஸ் அ குட் திங். அஃப்கோர்ஸ் ஃபெஸ்டிவல் ரிலீஸ்னால் அப்படி தானே இருக்கும் எல்லாம். ஸோ ஐம் ஹாப்பி ஃபார் தெம் ஆல்சோ. ஐம் ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச் தேட். அண்ட் அஃப்கோர்ஸ் கேப்டன் மில்லர் இஸ் ரிலீஸிங். அண்ட் என்னென்னா அது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக அந்த மாதிரி ஒரு படம் இல்லையா, ஏலியன். அந்த திஸ் இஸ் period 1930s. Yes, so it's like that. I think people will like watching both the films. And moreover நிறைய வயலன்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்பொழுது நீங்கள் பண்ணதில் மோஸ்ட் சீரியஸ் வயலன்ஸ் என்ன வரும் இந்த படத்தில்? எல்லாருக்குமே ஒரு அஃப்கோர்ஸ் இட்ஸ் வயலன்ஸ் சொல்லும் போது இட்ஸ் ஆக்ஷன் மூவி. எல்லாருக்கும் ஒரு சீரியஸான ஒரு எவ்ரி ஒன் ஹாஸ் அ ரோல் டு பிளே அண்ட் எவ்ரி ஒன் இஸ் one or the other way they're doing the part of action, so it'll be nice. And ஒரு கொஸ்டின் எல்லார்ட்டையுமே கேட்கணும், கேப்டன் மில்லர் டீம் எப்போ பார்த்தாலும் கேட்கணும்னு வச்சிருந்தது, தி மேக்கிங் ஆஃப் த வார் சீன் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வார் சீனில்? அந்த வார் சீன் சொல்லும் போது எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது அவ்வளோ க்ரௌட். அது இட்ஸ் நாட் ஈஸி டு மேனேஜ் ஸோ மச் க்ரௌட் பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 700 மேலே அவ்வளோ சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி எல்லாம். ஆக்சுவலி வி ஷூட்டிங் இன் குற்றாலம். ஃபெல்ட் லைக் நாங்கள் எல்லாம் ஒரு ஸ்காட்லாண்டில் இருந்த மாதிரி. குற்றாலம் பாதி பேர் எல்லாரும் எங்கே பார்த்தாலும் வெள்ளைக்காரங்களாக இருந்தாங்க. ஃபெல்ட் லைக் தட். என்ன நம்ம குற்றாலமா இல்லை வேற ஏதோ ஒரு ஊர் அந்த மாதிரி இருந்தது, எங்கே பார்த்தாலும் வெள்ளை. ஸோ அந்த ஹோல் ஊரே எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் எங்கள் படத்தோட க்ரூ தான் இருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஒரு க்ரௌட் அண்ட் இட் வாஸ் நாட் ஈஸி டு ஷூட் சச் அ பிக் சீக்வென்ஸ். அஃப்கோர்ஸ் ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லைவாக சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் அவ்வளோ பண்ணக்கூடாது சொல்லிட்டு தே புட் இன் ஸோ மச் எஃபர்ட். நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டன்ட்ஸுமே எல்லாம் ஒரு பாம் பிளாஸ்ட்டு, அந்த லாரி இதெல்லாம் டாப்பில் ஆகிற விஷயங்கள் எல்லாமே இட் வாஸ் ரியலி ஷார்ட் அண்ட் இட் வாஸ் ஒரு ரியல் ஸ்டண்ட் பாம் பிளாஸ்ட் எல்லாமே. ஸோ இட் வாஸ் நாட் ஈஸி அட் ஆல். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், பட் இந்த படத்தை நிச்சயமாகவே எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கவும் செஞ்சுருக்கீங்க. ஸோ இட் இஸ். அண்ட் இந்த படத்தில் என்னோட ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்காது. மேபி மேக்கப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு காட்டின விதமாக இருக்கலாம். அப்படி சொல்ல முடியாது. சிலதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் இட் கேன் பி பெட்டர், இட் குட் ஹவ் பின் பெட்டர். எனக்கு என்னென்னா அஃப்கோர்ஸ் எல்லாமே இட்ஸ் லேர்னிங். ஏன்னா ஐ ஸ்டார்டட் அவுட் இப்போ தான் ஐ ஃபீல் இன்னும் ஐ ஹாவ் அ லாங் வே டு கோ. அண்ட் எல்லா படத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நான் கற்றுக்குறேன். ஸோ ஐ டென்ட் நோ ஏர்லியர் ஆன், ஐ டென்ட் நோ ஹவு டு ப்ரெசென்ட் மை செல்ஃப். ஷார்ட்டில் ஏதாவது தப்பாக இருந்தால் கூட இது கரெக்ட் பண்ணோன்னு கூட ஐ ஒன்ட் நோ. ஸோ இட்ஸ் லேர்னிங் லெஸ். இப்போ நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் அதில். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எது இருக்கா, இல்லை அப்ரோச்சஸ் வந்திருக்கா கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் இன் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணணும்? ஆக்ஷன் படம் ஐவ் ஜஸ்ட் இந்த படத்தில் தான் ஐவ் ட்ரைட். இஃப் பீப்புள் லைக் மீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். பீப்புள் ரியலி லைக் மீ இன் தட் வே, ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் இந்த மாதிரி. பிரியங்கான்றது ரொம்ப யூஸ்வலான ஒரு நேம் இல்லையா? பிரியங்கா. ஸோ அதனால யாரோ ஒரு பிரியங்கா பண்ண தப்புக்கு நீங்க மாட்டின மூமெண்டா இருக்கலாம், யாரோ ஒரு பிரியங்கா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு நீங்க சாக்லேட் வாங்கின மூமெண்டா இருக்கலாம். அப்படிதான் இருக்குதா கன்ஃபியூஷன்ஸ்? அஃப்கோர்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆமா, இருந்திருக்கு. என்னோட காலேஜ்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. அது மூமெண்ட் சொல்லுங்க. தப்பா மார்க்ஸ் போட்டுட்டாங்க. என்னோடது அந்த பிரியங்கா கூப்பிட்டு அந்த பிரியங்காவோட மார்க்ஸ் என்னோட. அப்புறம் தென் லேட்டர் ஆன் ரியலைஸ்ட் இது ஸ்வாப்பா இருந்தது. ஒரு டவுட், எந்த பிரியங்கா நர்ட் இதுல? இந்த பிரியங்காவா அந்த பிரியங்கா? நர்டுன்னு சொல்ல முடியாது, பட் மார்க்ஸ் யாரோ ஒருத்தர் அதிகமாக வாங்கியிருப்பாங்களா, அதை கேட்குறாங்க. சில சப்ஜெக்ட்ஸ்ல she had scored well, சில சப்ஜெக்ட்ல I had scored well. ஸோ
படத்தில் வந்து கேரக்டர்ஸோட டேட் போனோம் அப்படின்னா அது எந்த கேரக்டராக இருக்கும் அப்படின்றது தான். I'll give you ஆப்ஷன்ஸ். லைக் விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் அது, ஆர் மாஸ்டர் படத்தில் விஜய், ஆர் லியோ படத்தில் வர பார்த்திபன், அப்படி இல்லாட்டி மன்மதன் படத்தில் வந்த சிம்பு சார், இல்லை குட் நைட் படத்தில் மணிகண்டன், நானே வருவேன் தனுஷ், இல்லை டான் எஸ் சிவகார்த்திகேயன். Nobody. Not even a single. No. Effort எடுத்து ஒரு கேள்வி கேட்டு I know, பேசி but no one. nobody seriously. Nobody. And அடுத்தது we have a segment, ஒரு சின்ன segment, ரொம்ப ஃபார்முலா இல்லாம this or that நிறைய பார்த்துருப்பீங்க. this or that அதுதான். Group chat or direct messages? I don't like messaging. I'm more of call person and direct interaction person. Long phone calls or face to face conversation? Face to face conversation anytime. Long term relationship or casual dating? Long term relationship. Romantic dinner or adventurous date? Romantic dinner. Movie night at home or theater? At home any day. Reading or watching television? Watching TV. Introvert or extrovert boyfriend? Extrovert. ஒரு விஜே ஆர்ஜே மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் ஓகே. ஓகே, ஆன்லைன் ஷாப்பிங் ஆர் இன்ஸ்டோர் ஷாப்பிங்? எனக்கு ஆக்சுவலி இன்ஸ்டோர் பிடிக்கும், பட் இப்போ அவ்வளோ எங்கேயும் வெளியில் சம்டைம்ஸ் போக முடியாது. ஸோ அதனால சம்டைம்ஸ் ஐ டூ ஆன்லைன். ஆன்லைனில் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணது வாட் ஐ ஆர்டர் வாட் ஐ ஐ நோ. அதனால தான் எனக்கு பயம். ஹாஃப் த டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான் வரும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது வராது. And who do you fall for? Red flag guys or green flag guys? Actually, it's a tricky questions. So, green flag, of course. But sometimes the red flag and தெரியுதுக்கு முன்னாடி you would have fallen. So sometimes அப்போ அந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கலான ஒரு ரெட் ஃபிளாக்னு தெரியாம ஃபால் பண்ணா ஒரு green flag மாத்துறதுக்கான ட்ரை எடுப்பீங்களா இல்ல நோ? Of course. பட் ஆனா அது நடக்கலனா of course it's a red flag. சூப்பர். rugged boys or chocolate boys? இப்படி எல்லாம் எனக்கு வந்து I don't categorize. whoever எனக்கு சில குவாலிட்டிஸ் whoever is going well with that then. இப்போ இந்த கேள்விக்கான பதில் கொஞ்சம் மைண்ட்ல இருக்கு, அதான் சூஸ் பண்றீங்களான்னு தெரியல. ஃபேவரட் அட்டையர் ட்ரெடிஷ்னல் ஆர் வெஸ்டர்ன்? I like traditional. ட்ரெடிஷ்னல். பட் ஜென்ரலா ஒரு கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் ஐ லைக் மோர் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி. பட் ஃபேவரட் இஸ் ட்ரெடிஷ்னல். ஃபேவரட் இஸ் saree. சூப்பர். பார்ட்டி ஆர் டெம்பிள்? டெம்பிள் எனி டே ப்ளீஸ். சனி வந்திருந்தா போனீங்களா இந்த டெம்பிளுக்கு? ரியாலிட்டி டிவி ஷோஸ் ஆர் ஸ்கிரிப்டட் டிராமாஸ்? ஸ்கிரிப்டட் டிராமாஸ். A day at the beach or a day at amusement park? Beach. Okay, let me take it this way. Beach or mountain? Beach. Whatever it is, beach தான். Okay. Marriage or career? This is tricky. Good career and then marriage. Acceptance or improvement? Improvement. Living in the moment or planning for the future? Living in the moment. High stress, high reward or steady, low pressure work? Steady, low pressure work. Snapchat or Instagram? Snapchat என்கிட்ட ஆப்பே இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராம். டக்குன்னு அடிச்சிங்க எல்லா கொஸ்டினும். எவ்ரி பால் இஸ் வெண்ட் அவுட் ஆஃப் த பார்க்ன்ற மாதிரி விராட் கோலி பேட்டிங்கு சொல்கிற மாதிரி இருந்தது. நான் நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஃபேமிலி பற்றி பெருசாக நீங்கள் ஷேர் பண்ணதில்லை மேம். லைக் அண்ட் அது பெருசு இல்லைனாலுமே கேப்டன் மில்லர் பார்த்துட்டோ இல்லை உங்களுக்கு ப்ரீவியஸ் படங்கள் பார்த்துட்டு அம்மா அப்பா சொன்ன மூமெண்ட்ஸ் இல்லை அவங்க கிட்ட பேசின இன்ட்ராக்ஷன்ஸ் ஏதாவது? ஸோ அஃப்கோர்ஸ் தேர் ஆல் ப்ரவுட். ஃபேமிலி எவ்ரி ஒன்ஸ் ப்ரவுட் தட் ஐ எம் டூயிங் குட் ஒர்க். So I hope I keep making them proud. Yeah. And உங்களை பற்றி ஒரு வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அது என்ன வார்த்தையாக இருக்கும்? I feel I'm very simple. ஸோ இப்போ ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஸ்டார்ஸோட பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்டாரோட பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, எனக்கே பார்க்கும்போது பிடிச்சிருந்தது அப்படின்னு ஹேவ் சம்? நான் நடிச்சேன். ஆமாம், சூர்யா, தனுஷ் சார், சிவகார்த்திகேயன், நானி, எல்லார் கூடயும் அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது எல்லாம். ஐ லைக் இப்போ நான் பவன் கல்யாண் சார் கூட ஒரு படம் பண்ணுறேன். ஐ லைக் தட் ஆல்சோ. ஐ திங்க் பீப்புள் வில் ஆல்சோ லைக் தட் பேர். அப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது கொஞ்சம் சிம்பிளாக நினைக்கிறேன். அப்பா அம்மா தெரியும் இல்லையா, இந்த பேரோட பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னது? அப்படி ஒன்றும் சொல்லலை. தே ஜஸ்ட் ஐ டோன்ட் நோ என்னன்னு தெரியல. இட் இஸ் கோயிங் வெல். நான் வந்து யாரு கூட நடிச்சாலும் இட்ஸ் ஐ திங்க் தே லைக் இட். தே லைக் மீ. தட்ஸ் வை தேர் சேயிங் இட்ஸ் நைஸ், யூ லுக் நைஸ் வித் எவ்ரிஒன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் கேப்டன் மில்லர் அகைன், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட்டிங் வித் தனுஷ் சார் அப்படிங்கும்போது எப்படி இருந்தது நம்மளோட ஒர்க் பண்ணதில்? அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள்.
Manu sir is a very big, a very, versatile hero. I've admired his work. ஸோ அவங்க கூட நான் நேரில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துருக்கேன். அண்ட் we have done very nice, we have given a very nice movie. I think people will like our work, and it was a really great experience working with Dhanush sir. Very humble, very sweet, and ரொம்ப supportive. அண்ட் நிறைய சீனியர்ஸ் இதில் இருக்காங்க. சிவராஜ்குமார் சார் இருக்காரு. ஸோ சிவராஜ்குமார் சார் எப்படி மேம் செட்ஸ்லாம்? Very fine, very fine human being. இங்கே எல்லாருக்கும் ஆக்சுவலி அவங்க ஒய்ஃப் வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக we were shooting in குற்றாலம். ஸோ அவங்களோட ரூமை வந்து ஒரு கிச்சன் ரூமாக மாற்றி எங்களுக்கு வந்து குக் பண்ணி கேக்கெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் அனுப்புவாங்க. வெரி ஸ்வீட் ஆஃப் தெம் டு டூ தட். அண்ட் அவ்வளோ ஒரு பிக் ஸ்டார், அவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஒரு கைண்ட் ஹியூமன் பீங்காக இருந்தது. இட் வாஸ் ரியலி, ஐ வாஸ் ரியலி ஆஸ்ட்ரக். அண்ட் அவரு கூட நடிச்சது இட்ஸ் அ பிளெஸிங். தனுஷ் சார் அண்ட் ஜிவி சார் ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்காங்க. நான் இந்த கொலாபரேட்டிங். ஸோ கேப்டன் மில்லர் எப்படி வந்திருக்கு தனுஷ் அண்ட் ஜிவி காம்பினேஷன், அது சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவங்க ரெண்டு பேரோட காம்போல்? ஆடுகளம், பொல்லாதவன், அண்ட் வாதி படத்துலேயும் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் கேப்டன் மில்லர். அண்ட் இதில் எப்படி மேம் வந்திருக்கு நீங்கள் பார்த்த வரைக்கும்? படம் பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. நான் என்னோட டப்பிங் போர்ஷன் நான் டப் பண்ண இதுதான் பார்த்தேன். இட் இஸ் கம் அவுட் ரியலி வெல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு வாட்ச் இட். ஐவ் பின் டெல்லிங் டிரெக்டர்ஸ் ப்ளீஸ் காமிங்க அப்படி சொல்லிட்டு. லெட்ஸ் சி. அண்ட் அடுத்து டாக்கிங் அபவுட் டைரக்டர் அருண். அவர் ஏற்கனவே பண்ண படங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இருந்திருக்கும். அண்ட் அந்த வயலன்ஸும் பார்த்துருப்பீங்க, எப்பயும் ஒத்துட்டுறீங்க. நிறைய பேர் சொல்லும்போது அருணுடைய நரேஷன் பிடிச்சி போய் நிறைய பேர் கதை ஒத்துட்டாங்க அப்படின்னு. உங்களுக்கு நரேட் பண்ணும்போது எப்படி இருந்தது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அவரோட நரேஷன்ல? நரேட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அவங்க மைண்டில் என்னென்ன சொல்லணும்னு நினச்சாங்களோ அஃப்கோர்ஸ் எல்லாமே நரேட் பண்ணிட்டாங்க. என்னோட போர்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை கதைக்கு எனக்கும் என்ன எப்படி ஹவு இட் கோஸ் இஸ் ஃபுல் என்டையர் ஸ்டோரி நரேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க நரேட் பண்ண விதமும் பிடிச்சிருந்தது, அவங்க படம் எடுத்த விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இட்ஸ் அ வெரி 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 சென்சிபிள், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அண்ட் சந்தீப் கிஷன் பற்றி பேசணும். ஏன்னா அவர்கிட்ட பேசும்போது நிறைய எமோஷன்ஸ் ஷேர் பண்ணார். படத்தில் எனக்கு கனெக்ட் ஆனது, அவர் அடிப்பட்டது, பிளாஸ்ட் அப் அடிப்பட்டது, ரொம்ப என்னை தாண்டி நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, நான் கஷ்டப்பட்டேன்னே சொல்ல முடியாது, நிறைய டேக்அவேஸ் இருந்தது. ஸோ ஒர்க்கிங் வித் சந்தீப் கிஷன் அவரை பற்றி? ஸோ அஃப்கோர்ஸ் ஹி இஸ் டூயிங் குட் இன் தெலுங்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த படத்தில் அசோசியேட் ஆகிறோம். இட் வாஸ் ரியலி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். He's also very sweet, ரொம்ப ஜென்டில். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நிறைய காயங்கள் என்னென்னோ இதாக இருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவங்க எல்லாரும் ஒரு அவ்வளோ படம் நல்லா வரணும்னு அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூமர் கேள்விப்பட்டு உண்மையான க்ரூ டீமில் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். கேப்டன் மில்லர் பார்ட் 2 குக் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி ரியலாக உண்மையாது? அப்படிதான் சொன்னாங்க. ஐ திங்க் யூ ஷுட் ஆஸ்க் டைரக்டர் அருண். யாரோ சொன்னாங்களா, நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. இல்ல, யூ ஷுட் ஆஸ்க் டைரக்டர் அருண் ஃபார் த ஐ விஷ். ஓகே. Because this movie deserves a part 2. Thank you so much for this interview, such support. ரொம்ப நன்றி. and all the very best for Captain Miller. Thank you so much. and NTR SS Music சார்பா உங்க டீமையும் விஷ் பண்ணோம் அப்படினும் கன்வே பண்ணுங்க. ரொம்ப நன்றி. Thank you so much.